ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ 2 நாளாக மழை பெய்யுதா, இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்றதுக்காக இப்போ கேசரியும், இது கேசரி மட்டும் ஸ்வீட் சாப்பிட முடியாது, அதனால் கொஞ்சோண்டு பக்கோடா வெங்காயம் போட்டு ஊற்று பக்கோடா செய்யலாம் அப்படின்றதுக்காக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேசரி பவுடருக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேசரி பவுடரு 1/4 கிலோ வந்து ரவா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவா, ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. 10 முந்திரி பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும், நிறையா போட்டுக்கலான்னு. ஒரு நெய், ஒரு நெய்க்கு தகுந்தாப்பில், நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் சர்க்கரை தகுந்தாப்பில் போட்டுங்க. ஸ்வீட்டு நான் கொஞ்சம் கூட போடுவேன், அதனால் கூட போட்டுருங்க. கடல மாவு வந்து கடை மாவு தான் எடுத்துருக்கேன். அந்த கடல மாவு வந்து மிக்ஸுன்னு இருக்கும்ல, அந்த கடல மாவு மிக்ஸுக்கு தான் எடுத்துருக்கேன். எனக்கு அந்த இதெல்லாம் சரி போட வேணாம் அப்படின்ட்டு டப்புன்னு இதே குயிக்காக செஞ்சிடலான்ட்டு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு அவ்வளோதான். எண்ணெய் கடாய் வச்சுருக்கேன், அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து நெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றி நல்லா ரவை வந்து நல்லா வறுத்துக்கலாம். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு அந்த ரவாவை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க, சிம்மிலேயே கொஞ்சம் லைட்டாக வச்சு வறுத்துக்குங்க. ஃபுல்லாக நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க. அந்த வாசனை வந்து நெய் வாசனை வரணும், நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன சும்மா கூட நீங்கள் வறுத்துக்கலாம், நெய் இல்லை அப்படின்னா சும்மா கூட லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வேவுற மாதிரி இருக்கும், அதனால் குயிக்காக ஆகிடும். இதிலே ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன், எடுத்து ஓரமாக பவுலில் எடுத்துக்கிட்டு இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஒரு ரொட்டை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு, ஃபுல்லாக மாற்றிட்டு இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ ஃபுல்லாக மாற்றிட்டேன், ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ ஒரு ரொட்டை தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ரொட்டை தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு ரொட்டை தண்ணி ஊற்றிட்டு அது வந்து லைட்டாக ஒரு பபுள்ஸ் வந்து வேகட்டும், நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கொதித்த பிறகு நம்ம வந்து இந்த ரவா வறுத்துருக்கோம்ல, அதை எடுத்து போட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் லைட்டாக கொதிக்க பாருங்கள், மேலே நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். இதில் வந்து லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணோன்னே ரவாவை போட்டுக்கலாம். லைட்டாக கிண்டின பிறகு தண்ணி வந்து அப்படியே ஈவனாக உங்களுக்கு வரணும்ல, கலர் சேஞ்ச் ஆகணும். அப்புறம் வந்து ரவாவை போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சுங்க, ரவாவை போடும் போது சிம்மிலே வச்சுங்க, ஏன்னா அந்த இறுகிடும். அந்த உங்களுக்கு தண்ணி தானே, அந்த ரவாவுக்கு அதுக்கும் நல்லா இறுகி வந்துடும், டைட்டு கொடுத்துரும். அதனால தான் சிம்மிலே வச்சு போட்டிங்கன்னா நம்ம கிண்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்குங்க, நல்லா கிண்டி விட்டு நல்லா இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவனாக கிண்டிக்கலாம். நீங்கள் கலர் உங்களுக்கு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நான் ஒயிட் கலர் கேசரின்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வேணால் கீழே தரேன், லிங்க்கு தரேன், வேணால் பார்த்துக்குங்க, தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா கிண்டிக்கணும், ஈவனாக கிண்டி நல்லா இதை இழுத்துருச்சு பாருங்கள். தண்ணி வந்து போட்ட தண்ணியெலாம் இழுத்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு இப்போ தேவையான ஸ்வீட் சேர்த்துக்குங்க. ஜீனி நான் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 1/4 கிலோ ஜீனி போடுறேன்.
நாங்கள் கொஞ்சம் ஜீனி வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கூட தான் சாப்பிடுவோம். ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1/4 கிலோ எனக்கு சேர்த்துக்கிறேன். நாங்கள் ஸ்வீட்டு கொஞ்சம் கூட தான் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் கூடவே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டு எப்படி பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா கிண்டிக்கலாம். ஈவனாக நல்லா ஜீனி போட்டோமா அதை கிண்டி ஃபுல்லாக கிண்டிக்கலாம். ஃபுல்லாக கிண்டிக்கிட்டு இது பண்ணிக்கிங்க. நல்லா இது பண்ணி கிண்டிக்கிங்க. நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கிங்க. ஃபுல்லாக கிண்டிட்டு அடுத்தது வந்து ஏலக்காவும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காமல் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் தளன்னு இருக்கும். நீங்கள் வந்து கெட்டியாக வேணும்னா நல்லா கொஞ்சம் கிண்டலாம். அப்புறம் வந்து ஆறி போயிடுச்சுன்னா இறுகிடும். இதே நல்லா இறுகி தான் வந்துச்சு. ஆறி போனோன்னா கரெக்டாக இறுகி போயிடும். நெய் போட்டேன், 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிட்டு நல்லா சுற்றி ஈவனாக கிண்டிக்கலாம். அவ்வளோதான். நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். நல்லா நெய்யெலாம் போட்டதை ஒன்றுத்தையும் காணும் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக இறுகிடுச்சு, நல்லா இழுத்துருச்சு. இப்போ வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். நெய்யே இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். நெய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு, ஏலக்காய் போட்டேன். ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நெய் போட்டதெல்லாம் நல்லா இழுத்துருச்சு, அதனால் ஒரு ஸ்பூனு நெய் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரவாவுக்கு வந்து கிண்ணும் போது போட்டோமா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 ஸ்பூன் போட்டோம். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். 3.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக லைட்டாக உப்பு போடணும். லைட்டாக உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுற்றி கிண்டி விட்டுக்கணும். அடுத்தது வந்து முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூனு நெய் போடுறேன். நெய் போட்டுட்டு நல்லா அந்த நெய் வந்து உருவிட்டோம், நெய் இதாகட்டும். போட்டு கிண்டிட்டு அடுத்தது முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கு நல்லா பொன்னிறமாக கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து கேசரியில் போட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனது போதும். நம்ம ரொம்ப இது இருந்துன்னா காந்தி போய்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இது போதும் காந்தினது. ரொம்ப காந்தி போயிடுச்சுன்னா நம்ம சேர்க்க முடியாது. அதுதான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நெய் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அதையும் அடுப்பில் வச்சு கிண்டிக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு எல்லாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பக்கோடா எப்படி என்னன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ பக்கோடாவுக்கு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு வரட்டும். அதுக்கிட்டையும் நம்ம வந்து இந்த பக்கோடா கடல மாவு வந்து வச்சுருக்கோம்ல, அதையும் வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை அரிஞ்சு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி இது பண்ணிக்கணும். பச்சை மிளகா வேணா போட்டுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிங்க. ஏன்னா பசங்க வந்து வாயில் கடிப்படும், அதனால் வேணான்ட்டு விட்டுட்டேன் நான். பச்சை மிளகா போடலை. இப்போ வந்து இது போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். பக்கோடா பதத்துக்கு போட்டு இது பண்ணிக்கங்க, எடுத்துக்கோங்க. பக்கோடா பதத்துக்கு நல்லா சின்ன சின்னதாக போட்டு நம்ம பண்ணோம்னா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணு. தண்ணி வந்து ஒரே இதாக சேர்த்துட்டோம்னா அப்புறம் வந்து ரொம்ப இதாக போயிடும், தண்ணியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. சும்மா ரெண்டாக கிள்ளி
அப்படியே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே எடுத்துடலாம். நல்லா ஈவனாக பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்ப்போம். லைட்டாக ரவோண்டு போட்டு பார்க்கலாம். சூடாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட வேண்டியதான். பார்த்து பொறுமையாக போடுங்க. எண்ணெய் சட்டியில் எனக்கு கொஞ்சம் போடும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் போடும் போது கொஞ்சம் ஆவி அடிக்கும். எனக்கு வந்து போடும் போது கொஞ்சம் ஆவி அடிச்சுது. பார்த்து பொறுமையாக நிதானமாக போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உதுத்து விட்டு நல்லா வெங்காய பக்கோடா போட்டாச்சு. ஃபுல்லாக ஈவனாக ஃபுல்லாக போட்டுங்க. ஃபுல்லாக அது வெந்த பிறகு நல்லா இது பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெரட்டி விடணும். அப்புறம் உடனே பெரட்டி விடக்கூடாது. நீங்கள் வேறனே பெரட்டி விட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். பொறுமையாக தான் பெரட்டி விடணும். லைட்டாக வெந்த பிறகு தான் பெரட்டி விடணும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. பெரட்டி விட்டுக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா இது பண்ணோன்னே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா முருகலாக வந்துருச்சு டப்புன்னு. இப்போ வந்து வெந்துருச்சு. நல்லா ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 1 2 அப்படி பார்த்து பெரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் சட்டியில் போடும் போது பார்த்து போடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ அடுத்த ஷிஃப்ட்டு போட்டுக்கலாம். ஒன்று எடுத்துகிட்டு நல்லா வந்துருச்சு. இப்போ அடுத்த ஷிஃப்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2வது ஷிஃப்ட்டு போட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 2வது ஷிஃப்ட்டு போட்டு எடுத்துட்டேன் இது பண்ணி. அடுத்தது வந்து 2வது ஷிஃப்ட்டு போட்டு பெரட்டிக்கலாம். நம்ம பார்த்து பொறுமையாக போட்டு 2ஆக பெரட்டி போடுங்க. உடச்சிடாமல் போடணும். நான் போட்டுட்டு அது வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா உள்ளுக்குள்ளேயே வெந்திருக்கு. நல்லா நல்லா உடச்சியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எடுத்துக்கலாம். நல்லா பெரட்டி விட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா பெரட்டி விட்டேன். எல்லாத்தையும் பெரட்டி விட்டு போட்டதெல்லாம். ஏன்னா உங்களுக்கு வெந்திருக்கா என்னான்னு தெரியாது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு. அதனால தான் பொறுமையாக சிம்மிலே வச்சு நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மழைக்கு அதுக்கும் நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேசரியும் பக்கோடாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். பக்கோடா வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். கேசரி வந்து நான் முன்னாடியே டேஸ்ட்டு பார்த்துட்டேன். அதனால் இப்போ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எப்படி இருக்குன்னு நான் சூப்பராக இருக்குது பாருங்கள். கேசரியை நல்லா ரெடி பண்ணி இது பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்திருக்கு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்க ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர். பாய்.